ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்கண்டை வாங்கியிருக்கோங்க. சூப் வைக்கிறதுக்கோசரம் மார்கண்டை சூப்பு செய்ய போகிறோம். மார்கண்டை சூப்பு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம சூப்புக்கு போட வேண்டிய மிளகு ஜீரகம்லாம் கொஞ்சம் வறுத்துக்கணுங்க. போடுறேன். தேவையான மிளகு, ஜீரகம், 2 சோம்பு, இது கூட தனியா, சூப்புக்கு தேவையான தனியா 2 டீஸ்பூன். இது நம்ம சூடு ஆற வரைக்கும் இதை கொஞ்சம் வறுக்கணுங்க. கொஞ்சம் சூடு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. சூடு ஏறணும். சூடு ஏறிச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு தூளாக அரைச்சிக்கலாம். இது சூப் வைக்கிறதுக்கோசரம் நம்ம இதை வீட்டில் ரெடி பண்ணுறோங்க. இதை நீங்கள் அரைச்சி மசாலா இந்த சூப்புக்கு நம்ம அரைச்சி இதை போட்டோம்னா மார்கண்டை சூப் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கோல்டு, சளி, இரும்பல், தொண்டை வலி இதுக்கெல்லாமே இது கேட்குங்க. நம்ம சூப்புக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கிறோங்க. வெங்காயம் கட் பண்ணிக்கிறோம். தக்காளி கட் பண்ணுறோங்க. சூப்புக்கு தக்காளி இதுக்கு இஞ்சி பூண்டு வேணுங்க. இஞ்சி கட் இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு தக்காளி வாங்கலாம் 1-2 அரைச்சிக்கணும். இஞ்சி பேஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இது போட்டோம் இல்லைங்களா, மிளகு, ஜீரகம், தனியா இதெல்லாம் வறுத்துட்டு இதை அரைச்சி வச்சுக்கணுங்க. தேவையான பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம இப்போ வெங்காயம், தக்காளி நம்ம இதில் 1 பாதியமாக நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளி போடுறோங்க. வெங்காயம், தக்காளி போட்டு 1 பாதியமாக நம்ம இதை அரைச்சிக்கணும். ஏன்னா முழுசாக இருந்தால் சாப்பிட்றோம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறாங்க. மெசஞ்சா சூப்போடு எல்லாம் கலந்துரும். நல்லா கலந்து டேஸ்ட்டாக சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலா அரைக்க போகிறோங்க. மிளகு, ஜீரகம்லாம் அரைக்க போகிறோம். பாருங்கள்.
நம்ம கேஸ் பற்ற வச்சுருக்கோங்க. எண்ணெய் ஊற்றிருக்கோம். 2 ஜீரகம் போட்டு தாளிக்கிறோம். சோம்பு, ஜீரகம். இதாங்க மார்கண்டம். நெஞ்சிக்கு சளிக்கெல்லாம் நல்லதுங்க. கோல்டாக இருக்குங்க. அதுக்கெலாம் நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கேட்கும். நம்ம அரைச்சிருக்கோங்க. வெங்காயம் 1 பாதியமாக அந்த பொடி அரைச்சிருக்கோங்க. நம்ம வந்து இது போடுறோம். வெங்காயம் 1 பாதியமாக அரைச்சிருக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நம்ம லேசாக வதங்கினா போதுங்க. கொதி வர மாதிரி கொஞ்சம் வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். இதாங்க மார்கண்டம். இப்படி எலும்பாக இருக்குங்க. இது எலும்பு சதையாக வரும் இது மார்கண்டம். இப்போ நம்ம இது வந்து குக்கரில் போட போகிறோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாங்க அரைச்சிக்கணும். நம்ம அரைச்ச அந்த தனியாக அரைச்சிருக்க மசாலா தனியாக எடுத்து இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சிட்டோங்க. நம்ம அதை போட போகிறோங்க. கொஞ்சம் வதங்கட்டுங்க. எல்லோரும் சூப்பில் எல்லாம் மொத்தமாக போட்டு தண்ணி ஊற்றுவாங்க. அப்படியும் செய்யலாங்க. இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி மெத்தடில் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவையான மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். நம்ம தேவையான உப்பு போட போகிறோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோங்க. சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம மிளகு ஜீரகம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த இது போடுறோங்க. இப்போ அதை போட்டுட்டு நம்ம கிளறிட்டு தேவையான காரம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். காரம் பத்தலைன்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மிளகு ஜீரகம் அதை போட்டுறதுனால நமக்கு இதிலே காரம் கொஞ்சம் வரைக்கும். சூப்புக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. எங்கள் வீட்டில் சூப்பு தாராளமாக எல்லோரும் சாப்பிட்றோம். அதனால் இந்த குக்கர் நிறையா சூப்புங்க. இப்போ அதை போட்டு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போடணுங்க. போட்டுட்டு நம்ம அதெல்லாம் போட்டுட்டு நம்ம விசில் வச்சிடணுங்க. காரம் உப்பு பார்த்துட்டு சரியாக இருக்குதா பார்த்துட்டு நம்ம விசில் போட்டு மூடணுங்க. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நாங்கள் விசில் போட்டு மூடுறோங்க. இப்போ மேடம் நம்ம நல்லா கழுவிட்டோம். இப்போ நம்ம எல்லாம் போட்டோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலைங்க. வெறும் மிளகு, ஜீரகம், தனியா இது போட்டு நம்ம வறுத்துட்டு நம்ம அரைச்சி அந்த பவுடர் போட்டிருக்கோம். அதிலே காரம்லாம் இருக்கும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி குக்கர் நிறையா தண்ணி ஊற்றி இது நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு காட்டுறேங்க. விசில் வச்சு நம்ம மூடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. இந்த குக்கர் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்பு தண்ணி உங்களுக்கு தேவைன்ற தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு வேணுன்றது போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் குக்கர் ஃபுல்லாக செய்கிறோங்க. இது தேவையான உப்பு போட்டிருக்கேங்க. நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம விசில் வைக்க போகிறோங்க. குக்கர் மூடும்.
விசில் போடுறோங்க. 5 விசில் வந்தால் சூப் ரெடிங்க. இப்போ நம்ம முட்டை ஃப்ரை பண்ண போகிறோங்க. 7 முட்டை எடுத்துருக்கோம். இதை 2ஆக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோங்க. காட்டுறோம் உங்களுக்கு. ரெண்டாக நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சமைக்கிறப்போ பண்ணுறேங்க. முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோங்க. காட்டுறேன். முட்டை ஃப்ரைக்குங்க மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்கணும். மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்க்குறோங்க. கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு சேர்க்குறோங்க. இப்போ எண்ணெய் தேவையான எண்ணெய்ங்க, அதை நம்ம கலக்கி வச்சுக்கணுங்க. அதில் நம்ம இதிலே கலந்துட்டு முட்டை ஒன்று வச்சு நம்ம கேஸில் வச்சுக்கலாங்க. கேஸில் வச்சு தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் இப்படியே கூட கலக்கிட்டு வச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து செதறாது, வெடிக்காது. ஏன்னா முட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்பவே வெடிக்கோங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கலந்துட்டு சிம்மிலே வச்சிங்கன்னா பொறுமையாக ஒன்று திருப்பி போடலாங்க. இப்போ இது கலந்துட்டு இதில் நம்ம முட்டை அப்படியே ஒன்று தப்பி தப்பி போடணும். இப்போ முட்டை ஒன்று வைக்கணும். நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சோம்னா அப்புறம் கேஸில் வச்சிட்டோம்னா மெதுவாக திருப்பிக்கலாங்க. காட்டுறேங்க உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி முட்டை வச்சு வேறு வச்சுருக்கோங்க. நம்ம கேஸில் வைக்க போகிறோங்க. நம்ம கேஸில் வச்சுருக்கோங்க, சிம்மில் வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பறதை காட்டுறோங்க. ஒரு 5 நிமிஷம் அது சிம்மில் வேணுங்க. இப்போ விசில் வருதுங்க. இப்போ எக்கு திருப்பி போட்டிருக்கோங்க. இதே மாதிரி டிஷ்ஷாக 2 பக்கம் ஆனாலும் நம்ம இறக்கிடலாங்க. இப்போ இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும் சிம்மில். காட்டுறேன் உங்களுக்கு. ஆகணும் இதில் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நம்ம திருப்பி போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி முட்டை ஃப்ரை பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி தான் இந்த டிஷ்ஷெல்லாம் எங்கள் வீட்டில் செய்யறதுக்கு. ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்லை. இந்த மாதிரி வச்சுருக்கோங்களா, இதில் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நாங்கள் முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுங்க. முட்டை ஃப்ரை பண்ணது பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், முட்டை ரெடி. ஒரு விசில் தரப்புறோங்க. சூப் ரெடி. நம்ம தண்ணி ஊற்றணும் பாருங்கள். தண்ணி எவ்வளோ தண்ணி சுண்டி இருக்கு. மார்கண்டம் சூப்புங்க. இப்போ நம்ம ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்லாங்க. கோல்டுக்கு சுட சுட குடிக்கலாம். சாப்பாடுக்கு ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க. காட்டுறேன். நம்ம ரைஸ் வைக்கிறோங்க. சூப் ஊற்றுறோங்க. நம்ம ரசம் மாதிரி தாராளமாக ஊற்றி ரைஸ் சாப்பிட்லாங்க. சூப் சாதம் ரெடிங்க. நம்ம ரைஸ்க்கு சாப்பாடு ஊற்றி சாப்பாடு போட்டு நம்ம சாதம் போட்டு பிசைஞ்சிட்டோங்க. நம்ம சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். சூப் ரெடிங்க. மார்கண்ட சூப்பு. முட்டை ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்.
இன்றைக்கி இந்த டிஷ்ஷுங்க சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கள்.